அமீரக உறவுகள் அனைவருக்கும் தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நவம்பர் 21 யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் உள்ள கான்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நாங்கள் எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஃபுட்கோ நேஷனல் கம்பெனி 1.39 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 9.4% உயர்வு. கீதா ஹோல்டிங்ஸ் 20.96 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 6.9% உயர்வு. ரேக் சிமெண்ட் கம்பெனி 1.05 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 5% உயர்வு. அகத்தியா குரூப் 3.84 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.9% உயர்வு. அராம் குரூப் 2.77% கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.6% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்சூரன்ஸ் ஹவுஸ் கம்பெனி 0.45 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 9.8% வீழ்ச்சி. அபுதாபி ரைட்ஸ் இஷ்யூ ஷேர் 3.46 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 7% வீழ்ச்சி. மனாசில் ஹோல்டிங் கம்பெனி 0.32 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 6.68% வீழ்ச்சி. ஈஸ்ட்ராக் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 0.5 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 5% வீழ்ச்சி. ரிசைட் ஏஐ ஹோல்டிங்ஸ் 2.9 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 4.9% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். சிமேரா ETF 8.25 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 6.45% உயர்வு. அல்ஃபிர்டாஸ் கம்பெனி 0.41 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 4.3% உயர்வு. அல்ட்ராம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 1.2 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 3.45% உயர்வு. ஸ்பின்னிஸ் ஹோல்டிங் கம்பெனி 1.54 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.67% உயர்வு. தலீம் ஹோல்டிங் 4.31 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.13% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். எக்திதாப் ஹோல்டிங்ஸ் 0.69 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 9.9% வீழ்ச்சி. இதாமார் ஹோல்டிங்ஸ் 0.26 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 9.7% வீழ்ச்சி. ஷுவா கேபிட்டல் 0.25 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 7.25% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் என்பிடி 24.5 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 4.6% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் ரீம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 2.69 கிராம்ஸில் முடிவடைந்திருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் சில ஸ்டாக்ஸுக்கு பை ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கம்பெனிஸு என்ன காரணம்னு பார்க்கலாம். அகத்தியா கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதோடைய லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ் 3.73 கிராம்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. அது ஃபேர் ப்ரைஸ் 6.70 கிராம்ஸாக இருக்குது. அதனால் அதுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. என்எம்டிசி எனர்ஜி 2.37 கிராம்ஸில் லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸாக இருக்குது. அதோடைய ஃபேர் ப்ரைஸ் 3.46 கிராம்ஸ். அதனால் அதுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அட்னாக் கேஸ் 3.34 கிராம்ஸில் லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ். அதோடைய ஃபேர் ப்ரைஸ் 4.16 கிராம்ஸ். புர்ஜில் ஹோல்டிங்ஸ் 1.33 கிராம்ஸ் லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ். 2.08 கிராம்ஸ் ஃபேர் ப்ரைஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனி 5.21 கிராம்ஸ் க்ளோசிங் ப்ரைஸ். ஃபேர் ப்ரைஸ் 6.30 கிராம்ஸ். இந்த ஸ்டாக்ஸுக்கான ஃபேர் ப்ரைஸ் அவங்களுடைய பார்ட் வேல்யூவில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி. ஏடி போர்ட்ஸ் குரூப் அலெக்சாண்ட்ரா கண்டெய்னர் அண்ட் கார்கோ ஹேண்ட்லிங் கம்பெனியுடைய 19.328% ஸ்டேக்கை சவுதி ஈஜிப்சியன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிகிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இந்த டீலோட மதிப்பு 13.24 பில்லியன் ஈஜிப்சியன் பவுண்டு. தனா கேஸ் நவம்பர் 26 அவங்களுடைய போர்ட் மீட்டிங் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய மெயின் அஜெண்டா என்னென்னா ஈஜிப்ட், யுஏஇ அண்ட் குர்திஸ்தானில் உள்ள ஆப்ரேஷன் ரிலேட்டடான திங்ஸ், அப்புறம் 5 வருஷத்துக்கான பிஸ்னஸ் பிளானுடைய அப்ரூவல்,
2026 தனாகேஸுடைய பட்ஜெட் அண்ட் இந்த 2025க்கான Q3 உடைய ரிசல்ட்டுடைய அப்ரூவல். இதுக்காக அவங்க போர்ட் மீட்டிங்கை 26 நவம்பரில் கூட்டுறாங்க. இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் கம்பெனி பப்ளிக்கு ஒரு ஸ்டாட்யூட்டரி வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னா, நிறைய ஸ்கேமர்ஸ் ஆன்லைனில் அவங்களுடைய கம்பெனியுடைய நேம், எம்ப்ளாயியுடைய நேம்ஸ் இல்லை அவங்க கம்பெனியோட லோகோவை யூஸ் பண்ணி நிறைய ஃப்ராட்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதனால் மக்கள் எல்லாருமே விஜிலண்ட்டாக இருக்கணும். அவங்களுடைய கம்பெனியுடைய நேம் அண்ட் எம்ப்ளாயி நேம் யூஸ் பண்ணி எந்த பேமெண்ட்டும் அவங்க பண்ண சொல்கிறது இல்லைன்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்னாக் டிஸ்ட்ரிபியூஷன் தி ஹப் பை அட்னாக் அப்படின்ற ஒரு புது பிஸ்னஸ் மாடலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்கிறது ஷவாமேக் அப்படின்ற இடத்துல 6 லொக்கேஷன்ஸில் இந்த புது டைப் ஆஃப் பிஸ்னஸ் மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலில் என்ன இருக்குன்னா, இன்டகிரேட்டடாக ஃபியல், இவி சார்ஜிங் பாயிண்ட்ஸ், கார் கேர், டைனிங், ஃபிட்னஸ் அண்ட் ரிக்ரியேஷன், இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே ஒரே இடத்துல வந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த பிஸ்னஸ் மாடல் இந்த மாடல் 2030க்குள்ளே 30 இடத்துல வைக்கிறதுக்காக அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக 30 மில்லியன் அமெரிக்கன் டாலர் எபிட்டா கிடைக்கும்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அபுதாபி போர்ட்ஸ் குரூப் அவங்களுடைய KEZAD குரூப் மூலமாக 2 லேண்ட் லீஸ் அக்ரிமெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஒன்று ஜிண்டால் ஷா குரூப்போடையும் இன்னொன்று ஹல்திராம்ஸ் குரூப்போடையும் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக அபுதாபி போர்ட்ஸில் 1.1 பில்லியனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜிண்டால் ஷா குரூப் 400,000 ஸ்கொயர் மீட்டரில் ஸ்டீல் ஃபெசிலிட்டியை ICAD கெசாத் முசாஃபாவில் பில்ட் பண்ணுறாங்க. அது மூலமாக 1000 ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹல்திராம்ஸ் குரூப் 114,000 ஸ்கொயர் மீட்டரில் ஃபுட் மேனுஃபேக்சரிங் ஹப்பு கெசாத் அல் மமோராவில் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. இது மூலமாக 300 ஜாப்ஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லி AD போர்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 லேண்ட் லீசிங் டீல் மூலமாக அபுதாபி இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கனாமிக் டைவர்சிஃபிகேஷனுடைய கோலுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லி அபுதாபி போர்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமஸ் ஏர் அண்ட் அபுதாபி சிவில் டிஃபென்ஸ் 2 கம்பெனியும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் வந்திருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் டீல் துபாய் ஏர் ஷோவில் வந்து சைன் ஆயிருக்கு. இது பார்ட்னர்ஷிப் எதுக்காகன்னா, அபுதாபி சிவில் டிஃபென்ஸுக்கு இந்த மேக்ஸிமஸ் ஏர் கம்பெனி ஏர் லிஃப்டிங், மெடிக்கல் எவாக்குவேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட், கோல்டு ரேட் அப்டேட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.